அதிரடி கலெக்ஷன், சரவடி செலிப்ரேஷன். தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நிலைமை கட்டுக்கிடக்காம இருக்குது. அதிகப்படியான மக்கள் பெண்கள் அதிகமாக கீழே ரொம்ப மயங்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இங்கிருந்து கொண்டு போறப்பயே பல குழந்தைகள் இறந்துட்டாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பின்னாடி அவரை தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்கள் தான் இங்க பிரச்சனை. பேச மக்கள் விழுந்திருக்கிறாங்க. பெண்கள் அவர் பேச விழுந்திருக்கிறாங்க. அங்க அந்த வண்டி பின்னாடி ஒரு 50 பேர் 100 பேர் முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க என்ன லேடிஸ் கூட்டி இந்த ஒரு 50 பேர் இருந்திருக்காங்க. வர பக்கம் வர என்ன பண்ணா அந்த அங்க இருக்க கூட்டம் ஃபுல்லாக அப்படியே லேடிஸ் குழந்தைட்டு ஒரு ஓரமா தள்ளி இங்க இருந்து ஃபுல்லாக அப்படி மயங்கி. இதுல மூச்சு திணறல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போன இளைஞரும் நம்ம கூட இருக்கிறார். என்ன நடந்தது, உங்களுக்கு தகவல் எப்போ தெரியும்? நீங்க இந்த கூட்டத்தில் இருக்கீங்களா, கேள்விப்பட்டு வந்தீங்களா? நான் தகவல் நமக்கு சொன்னாங்க. நமக்கு நியூஸை உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருவர் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே நாங்கள் ஃபோன் பண்ணி இப்போ பக்கத்தில் என்னுடைய சகோதரர் இங்கே இருந்தனால ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்லை ரொம்ப நெரிசல் அதிகமாக இருக்குது, நிலைமை கட்டுக்கிடக்காமல் இருக்குது, அதிகப்படியான மக்கள் பெண்கள் அதிகமாக கீழே ரொம்ப மயங்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆம்புலன்ஸில் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. முன்னாடி நம்ம அமைப்போட ஆம்புலன்ஸ் இங்கே அனுப்பிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களால உடனே ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போய் நிறைய ஆம்புலன்ஸ் வந்துச்சு. நம்ம ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு போய் ஜிஹெச்சில் விட்டோம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற சார்பாக நம்மளோட ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சுட்டோம். உடனடியாக எல்லா ஆம்புலன்ஸும் கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆம்புலன்ஸ்களும் தன்னார்வ ஆம்புலன்ஸ் எல்லா ஆம்புலன்ஸ் இப்போ உடனே ஜிஹெச் போயிட்டோம். பிரைவேட் தனிப்பட்ட முறையில் பிரைவேட் ஆம்புலன்ஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் போனாங்க. போனது அங்கேயும் உடனே இங்கிருந்து கொண்டு போகிறப்பயே பல குழந்தைகள் இறந்துட்டாங்க. போகும்போதே குழந்தைகள் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெண்கள் மட்டும் 19 பெண்கள், கிட்டத்தட்ட 17 கிட்ட 19 பெண்கள் கிட்ட சொன்னாங்க. பிளஸ் 6-7 குழந்தைகள் கிட்டத்தட்ட இருக்காங்க. குழந்தைகள், அப்புறம் ஆண்கள், ஒரு நடுத்தர வயது ஆண்கள், வயதானவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 39 பேர் காலையில வரைக்கும். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு கவின் ஒன்று இளைஞர் இறந்துட்டாரு. இன்னும் ஒரு 10 பேர் ஐசியூல, இன்னும் 10 பேர் ஐசியூல தான் இருக்கிறாங்க. ஒரு 100 பேருக்கு மேல இன்னும் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. இல்ல இந்த கூட்டம் அதிகமானது காரணம் சனிக்கிழமை மாலையில பணி முடிஞ்சு அப்படியே வந்ததுதான். அதாவது எப்படி கூட்டம் அதிகமாக, அதாவது என்னன்னா டைமிங் 12 மணி இங்க கரூர் சொல்லியிருக்கிறாங்க. அவர் நாமக்கல்ல இருந்து கிளம்பி இங்க வரதே கிட்டத்தட்ட 5 மணி ஆயிடுச்சு. 5 மணில இருந்து இங்க அதே என்ன அப்படின்னா, இவங்க 12 மணின்னு சொன்னனால ஒரு 7-8 மணில இருந்தே இங்கிருந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் குழந்தைகளை தூக்கிட்டு எல்லாம் 8 மணிலே கூட ஆரம்பிச்சதுல கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கும் இதுவும் அதாவது சரியான ஒரு தண்ணி, ஒரு அடிப்படை வசதி கூட இங்க இல்லை சொல்ல போனா. அதாவது அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும், பட் என்ன நடந்ததுன்னு தெரியல. தண்ணியும் கூட இங்க கொடுக்கற கூட ஆள் இல்லாத அப்படிதான் சொல்றாங்க. சாப்பிடாம தண்ணி கொடுக்காம தண்ணி அந்த மாதிரி எந்த வசதியும் எதுவும் பண்ணல. அவங்க அது என்ன பண்ணாங்கன்னு அது எங்களுக்கு சரியா தெரியல. நாங்களே கிரௌண்ட்ல நிக்க முடியாம அங்கிருந்து இங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அவர் வரக்கு முன்னாடி. ஏன்னா அவர் கரெக்டாக பைபாஸில் இருந்தார். நாங்கள் கரெக்டாக அவர் ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு என்னால் முடியலன்னு சொல்லி நான் இங்கே வந்துட்டோம். நாங்கள் இப்போ அந்த டைம் நான் எதுவும் ப்ரொவைட் பண்ணல. அது என்னன்னு தெரியல. அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய வாகனம் அவரை தொடர்ந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பின்னாடி அவரை தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்கள் தான் இங்கே பிரச்சனை. மக்களே இருக்கு, இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், மக்களே 2 சைடு இருக்கணும்னு நின்னாலும் இந்த வாகனம் வர இந்த மக்கள் ஒதுங்கும் போது என்ன ஆகுனா உடனே நெரிசல் உடனே ஏற்பட்டுருக்கு. என்னன்னா அந்த 7 மணிங்கும் போது இரவு ஆகும்போது என்ன ஆகுனா யாரு விழுந்தாங்கன்னு கூட அவர் பேச மக்கள் விழுந்திருக்கிறாங்க. பெண்கள் அவர் பேச விழுந்திருக்கிறாங்க. அதுவே தெரியல. ஆமா, அவங்க கொடுத்து உடனே ஆம்புலன்ஸ் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் உடனே மயக்கம் போட்டு விழுந்ததுமே அவங்களால மூச்சிட முடியாம அந்த இடத்துல இறந்துருக்காங்க. நிறைய பேர் அப்படிதான் இறந்துருக்காங்க, நெரிசல்னால தான் இறந்துருக்காங்க. என்னன்னா அவர் இந்த இடத்துல நின்று இருக்காரு டிரான்ஸ்பர் அங்க அந்த வண்டி பின்னாடி ஒரு 50 பேர் 100 பேர் முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க என்ன லேடிஸ் கூட்டி இந்த ஒரு 50 பேர் இருந்திருக்காங்க. வர பக்கம் வர என்ன பண்ணா அந்த அங்க இருக்க கூட்டம் ஃபுல்லாக அப்படியே லேடிஸ் குழந்தைட்டு ஒரு ஓரமா தள்ளி இங்க இருந்து ஃபுல்லாக அப்படி மயங்கி விழுந்துருக்காங்க. எனக்கு கூட அவர் ஒர்க் பண்ணுற அவர் என்னோட மேனேஜராக இருக்காரு. ஆக்சுவலாக அவரும் இங்கே சிச்சுவேஷன்லேருந்து போய் எனக்கு கால் பண்ணி ரொம்ப அர்ஜென்ட் வான்னு சொல்லி அப்புறம் நான் அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு அவர் ஆஃபீஸுக்கு அந்த மாதிரி நிறைய நினச்சி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.